ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இன்னைக்கு ஆர்சிபி பிளேயர்ஸ் லிஸ்ட்டோட ரிவ்யூ பண்ண போகிறோம். நம்ம இந்த டாபிக் எடுத்ததுக்கு காரணம் வேறு எதுவும் இல்லை. நம்ம ஒரு மிகப்பெரிய விராட் கோலி ஃபேன். ஸோ ஆர்சிபி சப்போர்ட்டர். உடனே எல்லாம் ஈசாலா கப் நம்தேன்ட்டு வந்துடாதீங்க, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பைமோட் ஆன்லைன் அப்ளிகேஷனை பற்றி பார்க்கலாம். இது ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆப். எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, நம்ம வெளியில் போய் ப்ராடக்ட்ஸ் இப்போ மார்க்கெட்டுக்கெல்லாம் போய் வாங்கிட்டு வருவோம். அதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலேருந்தே மொபைல் மூலமாக அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி நம்ம வேணுங்கிற ப்ராடக்ட்ஸை ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னா ஃப்ரீ டெலிவரி நம்மளோட டிசையர்டு லொக்கேஷனுக்கு நம்மளோட ஆர்டர் பண்ண பொருளெல்லாம் அவங்களே கொண்டு வந்து தந்துடுவாங்க. ஸோ இது ஒரு தற்போதைய காலத்தில் ஒரு முக்கியமான ஆப்னே சொல்லலாம். யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஆப்பை டவுன்லோட் பண்ணி மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆர்சிபி பிளேயர்ஸ் லிஸ்ட் ரிவ்யூ 2025. ஃபஸ்ட்டு கேப்டன் விராட் கோலி இந்த தடவை லீட் பண்ண போகிறான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிங் கோலி இஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அவர் லாஸ்ட் ஒரு 2 சீசன்ஸாக ஓப்பனிங்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டுருந்தார். மறுபடியும் கேப்டன்சி எடுத்ததுக்கப்புறம் அந்த 2016 அந்த விராட் கோலி வராரான்னு பார்க்கலாம். அடுத்து மென்டாராக தினேஷ் கார்த்திக் இருக்கிறாராமா. அடுத்து ஹெட் கோச் எப்பவும் போல் ஆண்ட்ரி ஃப்ளவர். இதை கேப்டன், மென்டார் அண்டு ஹெட் கோச்சோட இப்போதைக்கு ஃபிக்ஸ்டு பர்சன்ஸ். வாங்க நம்ம பிளேயர்ஸ் லிஸ்ட்டோட ஒவ்வொரு திங்களை பற்றி நம்ம ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேசலாம். ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் ஆக்ஷனில் பிளேயர்ஸ் எடுத்ததை பார்த்து நம்ம விராட் கோலியை ஃபஸ்ட்டு டே எண்டிங்க்கு அப்புறம் என்னையா டீம் எடுக்கிறீங்க, அது மாதிரி டீம் மேனேஜ்மெண்ட்கிட்டே கேட்டிருந்தாங்களாமா. விராட் கோலியை டீம் எடுக்கிறது சரியில்லைன்னு கேப்டனே மேனேஜ்மெண்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட் டே ஆக்ஷன் முடிஞ்சு செகண்ட் டே ஆக்ஷனுக்குள்ளே போகிறப்போ வந்துச்சு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் நிறையா சர்ச்சைக்குள்ளான ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் ஆர்டிஎம் யூஸ் பண்ணி ரீட்டைன் பண்ணாங்க. மெயினாக இதுதான் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம ரீட்டைன்டு பிளேயர்ஸ்லேருந்து போயிடலாம். கிங் கோலி ரீட்டைன்டு, அது எல்லாத்துக்குமே தெரியும். செகண்டாக ரஜித்தர் படிதர் ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க ஆர்சிபி. இவர் ஒரு 2-3 சீசன்ஸாக நல்லா மிடில் ஆர்டரில் நல்லா ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடக்கூடிய பிளேயர். இவரை ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. அடுத்து யாஷ் தயாலை ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. என்ன ஸ்ட்ராட்டஜினே புரியல. ஆர்டிஎம் யூஸ் பண்ணி மேக்ஸ்வெல், ஜாக்ஸ், அவங்கள மாதிரி சிராஜ் இவங்கள ரீட்டைன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் வருஷம் லூசுத்தனமாக செய்கிற மாதிரியே இந்த வருஷமுமே லூசுத்தனமாக செஞ்சுட்டானுங்க. அடுத்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்லேருந்து பார்க்கலாம். ஃபில் சால்ட் எடுத்திருந்தாங்க, இங்கிலீஷ் ஓப்பனர். லாஸ்ட் இயர் ஆப்ஷனில் அன்சோல்டாக போய் ஜேசன் ராய்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு நல்ல இம்பேக்ட் கேகேஆர் டீமுக்கு தந்தார். ஸோ இது ஒரு குட் பிக் ஃபார் ஆர்சிபி, ஃபில் சால்ட். அடுத்து ஜித்தேஷ் சர்மாவும் ஒரு நல்ல பிக் தான். நல்ல இந்தியன் யங் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஸோ இவரை பிக் பண்ணதும் ஒரு நல்ல பிக்கிங்னு என் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லுவேன். ஃபில் சால்ட்டும் ஜித்தேஷ் சர்மாவும் ஒரு குட் பிக்கிங்ஸ். அவங்களோட ஃபார்ம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் ஆகும். அடுத்து படிக்கல் ரிட்டர்ன்ஸ் ஹோம்ஸ். 2 சீசன் கழித்து மறுபடியும் அவரோட ஸ்பாட்டையே பிடிப்பாரான்னு பார்க்கலாம். ஸோ அவர் ஆர்சிபிக்கு 2 இயர்ஸ் முன்னாடி டெபியூ சீசன்லேயே சூப்பராக விளையாண்டார். ஆனால் ஆர்சிபி வழக்கம் போல் நல்லா ஆடுற பிளேயர்ஸை வெளியில் விட்ட மாதிரி அவரே விட்டு அவர் 2 சீசனாக போய் எந்த டீமில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. அவர் இந்த சீசன் எப்படி விளையாடுறாருன்னு பார்க்கலாம். அடுத்து இவர் ஒரு யங் பேட்ஸ்மேன். டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. இன்டர்நேஷ்னலில் இன்னும் எந்த ஒரு மேட்சஸும் ஆடல. மற்றபடி பிளேயர் பேர் ஏதோ டால்னு முடியும். அடுத்து லியம் லிவிங்ஸ்டன், பவர்ஃபுல் ஹிட்டர். இவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, ஸ்பின்னும் போடுவார். ஸோ லியம் லிவிங்ஸ்டன் எடுத்ததுக்கு என்ன கேட்டால் வில் ஜாக்ஸேவே இவங்க தக்க வச்சுருக்கலாம்.
அடுத்து குணால் பாண்டியாவை எடுத்தது நல்ல பிக்கிங்ஸ்னு சொல்லலாம். ஆனால் அவரோட ஃபார்ம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். போத் பவுலிங் அண்டு பேட்டிங்லேயும் அவரோட கான்ட்ரிபியூட் தந்தாருன்னா அவர் எடுத்ததில் வந்து ஓகே, நல்லா அவரோட ரோலை பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் தான். நீ மேட்சஸில் பார்க்கலாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு. அந்த டொமஸ்டிக் பிளேயர் நேம் வந்து ஸ்வஸ்திக் சிக்காரியா. அவர் வந்து எப்படி ஆடுறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு பேக்கப் பிளேயராக இருப்பார். அடுத்து வருகிறார் நம்ம ஆர்டிஎம் பிளேயர் ஸ்வப்னல் சிங், மேக்ஸ்வெல், டூப்ளசி, வில் ஜாக்ஸ், சிராஜ். இவங்களுக்கு யூஸ் பண்ணாத ஆர்டிஎம்மை நம்ம ஸ்வப்னல் சிங்குக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் எப்படி பார்க்குறாங்கன்னு தெரில. ஸோ அடுத்த பிளேயருக்கு போயிடலாம். அடுத்து டிம் டேவிட். எனக்கு தெரிஞ்சு மும்பையும் ஆர்சிபியுமே வந்து தனியாக பேசியிருப்பாங்க போல். டிம் டேவிட்டும் ரொமாரியோ ஷெஃபர்ட்டை எங்களுக்கு தந்துடுங்க, நாங்கள் வில் ஜாக்ஸ் உங்களுக்கு தந்துடுறோம் அப்படின்னு இன்டைரக்டாக பேசியிருப்பாங்க போல். இதுக்கு அவங்க டீம்லேயே இருந்திருந்தால் பரவாயில்ல. ஓகே, இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வில் ஜாக்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக ஆடிட்டு இருந்தார் ஆர்சிபிக்கு லாஸ்ட் சீசன். அந்த ஒரு 7 ஸ்ட்ரீக் கடைசியில் ஜெயிச்சு குவாலிஃபயர்ஸ்குள்ளே போகிற காரணமே ஒரு முக்கியமான காரணம் வில் ஜாக்ஸ் தான். அவரை தூக்கி மும்பை கையில் தந்திருக்காங்க. ரோமியோ ஷெஃபர்ட்டும் டிம் டேவிடும் நல்ல பிளேயர் தான், தப்பு ஒன்றும் இல்லை. அடுத்து ஃபாரின் ஆல்ரவுண்டர்ஸ் டிம் டேவிட் அப்புறம் ரொமேரியோ ஷெஃபர்ட், இவங்க 2 பேர் நல்ல பிக்கிங்ஸ் தான். இவர் பவுலிங்கு சூப்பராக போடுவார். அடுத்து வந்து ஜாக்கோப் பெத்தல்ங்கிற ஒரு இங்கிலீஷ் ஆல்ரவுண்டர் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியன் ஆல்ரவுண்டர் மனோஜ் பாண்டேன்னு ஒன்னொருத்தங்களை எடுத்திருக்காங்க. ஸோ ஃபாரின் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் 4 பேர் தான் ஆட வைக்க முடியும். யார் யாரை ஆட வைக்கிறாங்கங்கிறத பொறுத்து தான் மேட்ச் அமைய போகுது. அவங்களோட ஃபார்மும் இம்பார்ட்டண்ட் இங்கே. அடுத்து பவுலர்ஸ் பார்க்கலாம். பவுலர்ஸில் பார்த்திங்கன்னா யாஸ் தயாலை ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. அவரை பற்றி பேச வேண்டியதில்லை. அவர் இப்போ தான் ரீசெண்டாக கம்பேக் பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணார் லாஸ்ட் சீசன். இந்த சீசன் அதே கண்டினியூ பண்ணால் ஓகே. அடுத்து ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் நல்லா கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் ஆர்சிபியை. ஜாஸ் ஹேசல்வுட் எடுத்திருக்காங்க. அடுத்து ஆரஞ்சு கேப் ஹோல்டர் 2 சீசனாக இருந்த புவனேஸ்வர் குமார் வந்து அவரோட ஹோம் டீமுக்கு வந்திருக்காரு. டெபியூ வந்து ஆர்சிபிக்கு தான் பண்ணியிருந்தார். ஐ திங்க் ஸோ 2008 or 2009. ஸோ அவரும் ஒரு ஹோம் கம்மிங்னு போட்டிருந்தாங்க. புவனேஸ்வர் குமார் வந்து சின்னசாமி ஸ்டேடியத்தில் விக்கெட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது இன்னொரு ஃபாரின் ஃபேஸ் பவுலரான லுங்கி இங்கிடி எடுத்திருக்காங்க. இவர் கரண்ட் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் இவர் ஒரு நல்ல ஹிட் ஆஃப் த டெக் பவுலர் தான். ஹேசல்வுட் இவங்க 2 பேர்த்தையுமே ஆட வைக்கலாம். அடுத்து ஸ்பின்னர்ஸ் தான் ஆர்சிபி கொஞ்சம் ஒன்றுமே நல்லா பிக்கிங்ஸ் பண்ணியிருக்கலாம். சயஸ் சர்மாவுக்கு போயிருக்காங்க. இவர் தான் வந்து ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னராக வச்சு ஆட போகிறாங்க ஆர்சிபி, அதுவும் சின்னசாமி கிரவுண்டில். ஸோ ஆர்சிபி அடி வாங்கினாங்கன்னா இந்த ஸ்பின்னர்ஸ் இருக்கிற இடத்துல தான் அடி வாங்குவாங்க. அதுக்கு பதிலாக இவங்க வந்து லிவிங்ஸ்டனையும் குருணால் பாண்டியாவும் வச்சு அந்த இடத்த ஃபில் பண்ண பார்ப்பாங்க. எப்படி இருந்தாலும் ஆல்ரவுண்டர்ஸை போட்டு. ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். என்னோடய பிளேயிங் லிஸ்ட்டை நான் சொல்கிறேன். என்னை பொறுத்தளவுக்கு ஆர்சிபி ஒரு கம்ப்ளீட் டீமாக இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்லுவேன். ஆர்சிபியோட ஸ்பின்னர்ஸ் ஒரு டவுட். அப்புறம் டெட் பவுலிங் வந்து பெருசாக யாரும் கம்ப்ளீட்டாக ஃபுல் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. பிளேயர்ஸ் அவங்களோட ஃபார்ம் எப்படி இருக்குது, ஸோ அதெல்லாம் தான் வந்து மேட்சோட வின்னிங்காக இல்லை லூசிங் சைடான்னு வந்து டிசைட் பண்ண போகுது. ஸோ இதுக்கப்புறம் கோலி கேப்டன்சி ஆர்சிபி டீம் ஓரளவுக்கு பார்க்கறக்கு நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் மேபி ஆர்சிபி டாப் 4 குவாலிஃபை ஆகிற அளவுக்கு அவங்க டீம் பிளேயர்ஸ் கேப்பபிலிட்டி இருக்குது. ஆனால் அவங்க எல்லாருமே வந்து ஃபார்முக்கு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் மட்டுமே வாய்ப்பு இருக்குது. அப்புறம் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அடுத்த ஆர்சிபியோட பிளேயிங் 11 நான் சொல்கிறேன். அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கேப்டன் வந்து டவுட்டே இல்லை, விராட் கோலி தான். அவர் தான் ஓப்பனர் கூட. அவரோட வந்து ஃபில் சால்ட்டு தான் வந்து என்னோடய ஓப்பனர். ஏன்னா லாஸ்ட் சீசன் கேகேஆருக்கு அவர் சூப்பராகவே பண்ணியிருந்தார். அடுத்து டேவிட் படிக்கலை 1 டவுனில் போட்டிருக்கேன். ஏன்னா அவர் ராஜஸ்தானுக்கு கீழே தான் ஆடினார். ஸோ 2 சீசனும் அங்கே
அதே லைனப்போட அவருக்கு அதே ரோல் தந்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக செட்டப் ஆகிறதுக்கு அவருக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து லியம் லிவிங்ஸ்டன், அவர் தான் 2 டவுன் அதாவது 4 டவுன் போட்டிருக்கேன். ஸோ ஹிட்டர். அதுக்கப்புறம் ஜித்தேஷ் சர்மாவுக்கு அப்புறம் டிம் டேவிட் இல்லாட்டி ரொமாரியோ ஷெஃபர்ட். யார் பிக்கிங் பண்ணுறாங்களோ, யார் ஃபார்ம் வச்சு இல்லாட்டி மேட்ச்சுக்கு தகுந்த மாதிரி இன்னிங்ஸ் தகுந்த மாதிரி இம்பேக்ட் பிளேயர், ஸோ அவங்க. அடுத்து 7 டவுனில் டவுட்டே இல்லை, குருணால் பாண்டியா, அவருக்கு அந்த ஸ்லாட்டு. ஸ்பின்னிங்காக அவர் தான் வந்து லீட் பண்ணணும், பேட்டிங்கில் லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணி தருவார். 8th ஷுயாஸ் சர்மா இல்லாட்டி ராஷிக் தார், ஆனால் ஒரு 6 ஸ்கோர் கொடுத்து எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தங்கடா ஸ்பின்னர்ஸாக ஆட போகிறாங்க. அடுத்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாஷ் தயால், புவனேஸ்வர் குமார், ஜாஸ் ஹேசல்வுட் இல்லைன்னா லுங்கிங்கேடி. இதான் என்னோடய மெயின் பிக்கிங்ஸ். பார்க்கலாம் ஆர்சிபி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு.